Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது ரமலான் பண்டிகை. பள்ளி வாசல்களில் சிறப்பு தொழுகை, ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறி மகிழ்ச்சி. வட மாநிலங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படும் ரமலான் திருநாள். டெல்லி ஜும்மா மசூதியில் திரளான இஸ்லாமியர்கள் கூட்டு தொழுகை. பெண்கள் பெயரிலான பத்திரப்பதிவுக்கு 1% கட்டண குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வருவதாக தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்துவதற்கு இன்றே கடைசி நாள். காலதாமதம் செய்வோருக்கு 1% அபராதம் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 10% வரை கட்டணம் அதிகரிப்பு. இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது புதிய கட்டணம். சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் அறிவிப்பு. RSS அமைப்பு இந்தியாவின் ஆலமரம் என பிரதமர் மோடி புகழாரம். இந்தியாவை வலிமையான நாடாக்க அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான திட்டத்தை இப்போதே தயாரிக்க வேண்டும் என்றும் நாக்பூரில் பேச்சு. திமுகவை வீழ்த்த யார் எந்த திட்டம் போட்டாலும் அதனை வீழ்த்தும் வலிமை தங்களிடம் இருக்கிறது. ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக பேச்சு. தொண்டராகவும் பணியாற்ற தயார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஒருவரே மீண்டும் மாநில தலைவராக வர கட்சி விதிகளில் இடம் இருப்பதாக முன்னாள் தலைவர் தமிழிசை கருத்து. சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவேன் என்ற விஜயின் நிலைப்பாட்டை வரவேற்பதாக சீமான் பேட்டி. தனித்தே நின்று போட்டியிடுவேன் என்றும் திட்டவட்டம். வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். சென்னையில் காவல்துறை எச்சரிக்கையை மீறி தொடரும் பைக் ரேஸ். தியாகராய நகரில் சாகசத்தில் ஈடுபட்டு ரீல்ஸ் பதிவிட்ட இளைஞர்களை தேடி வரும் காவல்துறை. வருமான வரித்துறை 944 கோடி ரூபாய் அபராதம் விதித்த விவகாரம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளப் போவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவிப்பு. குஜராத் மாநிலம் சூரத்தில் பார்வையாளர்களை கவர்ந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு. ஜெர்மனி நிறுவனத்தின் ராக்கெட் விண்ணில் ஏவப்பட்ட 40 வினாடிகளில் கீழே விழுந்து நொறுங்கியதால் அதிர்ச்சி. நார்வே பகுதியில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட் வெடித்து சிதறல். மியான்மரில் நிலநடுக்கத்திற்கு மத்தியிலும் கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல். ராணுவ ஆட்சிக்குழு மீது எழும் கடும் விமர்சனம்.
உக்ரைனுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ளாவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் வரிகள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ஐபிஎல் போட்டியில் ஹைதராபாத்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி அபார வெற்றி. 5 விக்கெட் வீழ்த்தி எதிரணியை மிரட்டிய மிச்சல் ஸ்டார்க். சென்னையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் பிரேசில் லெஜண்ட்ஸ் அணி வெற்றி. ரொனால்டினோ, ரிவால்டோ, விஜயனை கண்டதும் ரசிகர்கள் உற்சாகம். புதிய தோற்றத்துக்கு மாறிய நடிகர் அஜித். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த புகைப்படம் வைரல். டிப்ளி அனிமேஷன் மூலம் புகைப்படங்களை பெற இணையத்தில் குவியும் பயனாளர்கள். ஊழியர்கள் உறக்கமின்றி தவிப்பதாக ChatGPT நிறுவனர் கவலை. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.